ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. அனைவருக்கும் இனிய நமஸ்காரம். உங்கள் ஜோஷாச்சாரியர் ஜோர சாம்ராட் மகேஷ். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய நிகழ்ச்சி, அதாவது ராசி பலன் நிகழ்ச்சி வந்துட்டுருக்கு. பார்த்திங்கன்னா இப்போது ஒவ்வொரு நாள் பொழுது நம்ம சொல்லக்கூடிய இந்த பஞ்சாங்க குறிப்பு நிறைய பேருக்கு இன்றைக்கி நாள் நட்சத்திரம் சந்திராஷ்டம் போன்ற விஷயங்கள் உதவிகரமாக இருந்துட்டுருக்கு. ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக எங்கள் வெளியூர் வெளிநாடு போகும்பொழுது அந்த இடத்துல சார் உங்களுடைய ஆன்மீக தகவல் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குறிப்பாக நம்மளுடைய இன்ஸ்டாவில் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ இந்த 9952306111 இந்த நம்பருக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் வேகமாக இது பண்ணுறோம். வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் அப்பாயின்மெண்ட்ஸுக்காக கேட்டுட்ருக்கீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலையும் அப்பாயின்மெண்ட்ஸ்க்காக நீங்கள் கேட்டுருக்கீங்க. உடனுக்குடனே அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணி நம்ம ஏற்பாடு பண்ணின்னு இருக்கோம். இன்றைய தினத்தில் பஞ்சாங்க குறிப்பு, இந்த நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் எப்படி இருக்குது, இந்த நாள் என்னுடைய ராசி ரீதியான பலன்கள் தருகிறதா, அந்த பலன் எனக்கு ரொம்ப சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதோ இன்றைய ராசி பலன் பஞ்சாங்க குறிப்பு. 22/6/2025 உத்தராயணம் விஸ்வாவசுவருடன் ஆணி மாதம் 8ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பரணி மாலை 3:52 வரை, பின்பு கிருத்திகை. இன்றைய திதி துவாதசி பின்னிரவு 11:25 வரை, பின்பு திரையோதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் இன்று மாலை 3:52 வரை, பின்பு சித்திரை. கன்னிராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை, யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா கிருத்திகை. கிருத்திகை யாருக்கு ரொம்ப விசேஷம்? முருகப்பெருமானுக்கு ரொம்ப சிறப்பு. கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானை வேண்டது ரொம்பவுமே விசேஷம். கிருத்திகை அன்னைக்கு முருகருடைய கோயிலுக்கு போகணும். காலையில் முருகருடைய கோயிலுக்கு போய் அல்லது சாயந்தரம் அபிஷேகம் இருந்தால் முருகருடைய கோயிலுக்கு போய் கையில் பஞ்சாமிர்தம் பால் தயிர் திருமஞ்சனம் எல்லாம் வாங்கிட்டு போய் முருகா முருகா முருகான்னு மனமுருக வேண்டி ஒரு தடவை கந்த சஷ்டி கவசத்தை அங்கே உட்காந்து படிச்சுட்டு, இல்லைன்னா ஸ்கந்த குரு கவசம், இல்லைன்னா வேல் விருத்தம், முருகருடைய நாமத்தை ஏதேனும் அந்த இடத்துல உட்காந்து படித்து அந்த கையில் இருக்கக்கூடிய அபிஷேக பொருளை முருகனுக்கு அபிஷேகத்துக்காக கொடுங்க. அந்த அபிஷேகத்தை பார்த்து ரசித்து அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணோன்னா முருகப்பெருமானுடைய அலங்காரத்தை பார்த்து அதுக்கப்புறம் அந்த தீர்த்தத்தை கொடுப்பாங்க. தீர்த்தம் சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த கிருத்திகை விரதத்தை பூர்த்தி பண்ணணும். கிருத்திகை விரதம் சூரியனுடைய நட்சத்திரம், தொழிலுக்கு ரொம்ப விசேஷம். கிருத்திகை நட்சத்திரம் நம்மளுடைய ஒற்றுமைக்கு ரொம்ப நல்லது. கிருத்திகை நட்சத்திரம் ஏதேனும் வாழ்க்கையில் ரொம்ப மனசில் போட்டு படுத்தி எடுத்துகிட்டு இருந்தால் கிருத்திகை முருகப்பெருமானுடைய விரதம் ரொம்ப நல்ல பலன்களை தரக்கூடியதாக அமையுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இன்றைய தினத்தில் முருகப்பெருமானுக்கு விசேஷமான கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைய தினத்தில் முருகனை வேண்டுறது, முருகனை வழிபடுறது, அதுவும் 6 படை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க பெரும் பாக்கியசாலி. ஏன்னா சதா காலம் வீட்டிலேருந்து முருகப்பெருமானை வேண்ட முடியும். பக்கத்தில் வெளியில் வந்தால் முருகனுடைய திருக்கோயிலில் பக்கத்தில் போய் முருகனை போய் டக்குன்னு போய் வழிபாடு பண்ணிட்டு வந்துடணும். அதெல்லாம் பெரிய குடுப்பணின்னு சொல்லலாம். இன்றைய தினத்தில் கிருத்திகை நட்சத்திரம் ரொம்பவுமே விசேஷம். இந்த விசேஷத்தோடு சேர்ந்து இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, நாளைய தினத்தில் பிரதோஷம் இருக்குது. பிரதோஷம் அது இந்த வாட்டி பிரதோஷம் பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை சோமவார பிரதோஷம், ரொம்ப விசேஷமான பிரதோஷம். திங்கக்கிழமை சோமவார பிரதோஷம் ரொம்ப சிறப்பான பிரதோஷம். இந்த பிரதோஷ வழிபாடு பண்ணுறது ரொம்பவுமே உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி அஸ்தம் சித்திர நட்சத்திரம்னு சொல்கிற நட்சத்திரம். கன்னி ராசிக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமத்தன்னைக்கு என்றைக்குமே பிரயாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன். சந்திராஷ்டமத்தன்னைக்கு மற்றவங்ககிட்ட காசிப்ஸ் பேசக்கூடாதுன்னு சொல்லுவேன். சரி, இன்றைக்கி சந்திராஷ்டமத்தினுடைய பலன்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா? ஒரு இடத்துல நம்ம வாஸ்துக்கு போயிருக்கோம். வாஸ்துக்கு போன இடத்துல அவங்க சொன்ன ஒரு அற்புதமான விஷயம், சார் இதெல்லாம் வாஸ்து ரீதியாக நல்லாதாம்மா இருக்குது, எதுக்காக நீங்கள் என்னை கூப்பிட்ருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். சார் நல்லா இருக்குது, சரி நீங்கள் சொல்கிறத கேட்டு தான் எங்கள் வீட்டில் இவ்வளோ விஷயங்கள் நான் செஞ்சுட்டு இருக்கோம். பாருங்கள், நீங்கள் சொன்னது பூரா ஆன்மீக தகவல்னு ஒரு டைரி எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த டைரி எடுத்துகிட்டு ரொம்ப அழகாக தொழிலுக்கு உண்டான சப்ஜெக்ட்டுன்னு தனியாக எழுதி வச்சுட்டாங்க. எழுதி வச்சுட்டு அதுக்கு தகுந்தாப்புல நான் சொன்னது அத்தனையுமே வீட்டில் ரெமெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் சுற்றிலையும் பார்த்துட்டு ஒரு சின்ன ஒரு 3 விஷயங்கள் மட்டும் அவர்களுக்கு சொன்னேன். வீட்டில் பணம் தங்கிறதுக்கு உண்டான ஒரு 3 வாஸ்து டிப்ஸு, அதை மட்டும் நான் அவர்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஒரு பெரிய ஆனந்தத்தை கொடுத்தது. சார் நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப மன திருப்தியோடு இருக்குது, நீங்கள் வந்துட்டு போகணும்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு இந்த வாஸ்து சொல்லி நீங்கள் வீட்டுக்கு வர சொல்லியிருந்தேன் சார்.
நீங்கள் சொன்ன ஆன்மீக தகவல் பூரா நாங்கள் வாஸ்து டிப்ஸு அதே மாதிரி ஆன்மீக டிப்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா உள்ளே நுழையிறதுலேருந்து ஆரம்பித்து சுற்றிலும் வர வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு வாஸ்து விஷயங்கள். ரொம்ப சின்ன ஒரு 3 விஷயந்தான் சொன்னேன். அது உங்களுக்கும் இன்றைக்கி ஆன்மீக தகவலில் அது வாஸ்து டிப்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை நம்ம பார்த்துருவோமே. மேஷராசி நண்பர்களுக்கு நிறையா ஒரு விஷயம் நம்ம ரொம்ப இறங்கி பேசிடுறோமோ, ரொம்ப யதார்த்தமாக பேசிடுறோமோ, ரொம்ப லூஸ் டாக்ஸ் பண்ணிடுறோமோ, அதனால தான் இப்படி எடுத்துகிட்டு இருக்கா, கிராண்டடாக எடுத்துகிட்டு இருக்கா. இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது. ரொம்ப ஷுட் பி வெரி ஸ்ட்ரிக்ட் இன் திஸ். நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப கரெக்டாக இருக்கணும். குழந்தைகள் டக்குன்னு ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிடும். பெற்றவங்கள பார்த்து இப்படியா பேசுவேன், இது இப்படி நீ பேசலாம், எப்படி உனக்கு இப்படி தோணலாம், ஸ்கூல்லலாம் பேசுகிறேன்னா பேசிடுவியான்னு. அது மாதிரி சின்ன சின்ன விஷயம் குழந்தைகள்கிட்டோ பெரியவர்கள்ட்டையோ கணவர்கிட்டையோ மனைவிகிட்டையோ அல்லது அம்மாகிட்டையோ அப்பாகிட்டையோ சொந்த பந்தம் வேலை செய்கிறவங்ககிட்டையோ யாராவது ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அந்த வார்த்தையை சொல்லி நீ இப்படி இருக்க, இனிமேல் நான் என்ன மற்றவங்கள மாற்றுறதுக்கு முடியாது, நம்மளை மாற்றிக்கணும், நம்மளை சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் கண்டிப்பாக இருந்துகிட்ருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா சில முக்கியமான நபர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. சில முக்கியமான நபர்கள் உங்களுக்காக சில விஷயத்தை எடுத்து பகிர்ந்துப்பாங்க. ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அடடா, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன் கிடச்சிருக்குன்னு ரொம்ப ஆனந்தப்படக்கூடிய நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெற்றி பிரயாணம், மன திருப்தி பிரயாணமாக இன்றைய தினத்தில் இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. உடல் ஆரோக்கிய விஷயத்தை டேக் கேர் பண்ணிக்கோங்க. ஹீட்டான பாடி இருந்துட்டு இருக்கிறவங்க, சூடான தேகம் இருந்துட்டு இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். எப்போவுமே பிராணாயாமம் ரொம்பவுமே நல்லது. பிராணாயாமம் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. இடகலை பிங்கலைன்னு சொல்லுவாங்க. பிராணாயாமத்தில் இந்த ஹீட்டையும் குளிர்ச்சியும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பலன்கள் இருக்குது. அதனால் பிராணாயாமம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேஷராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா முருகா 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 முருகப்பெருமானை வழிபாடு பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய அற்புதமான நாளாக அமையும். ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் ஒரு சில காரியம் விரயமாகுங்க, ஒரு சில காரியம் வெற்றியாகும். பரவாயில்ல, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் உங்கள் மனசுக்குள்ளே தோணிகிட்டே இருக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரம் மறந்து வச்சு இங்கே தான் வச்சேன், உங்கள் கையில் கொடுத்தேன்ல இங்கே தான் வச்சேன்னு உங்களுக்கு தெரியும். திருப்பி கையில் கொடுத்தேன்லன்னு இன்னொரு ஞாபகம் வரும். இல்லை நான் மாடியிலே வச்சுட்டு வந்தேன், இன்னொரு ஞாபகம் வரும். இல்லை அங்கேருந்து நான் எடுத்துகிட்டு வந்தேனா இல்லையா, இன்னொரு ஞாபகம் வரும். இல்லை எனக்கு தெரியும், நான் இங்கே தான் வச்சேன், நான் நேற்று கூட அது சொன்னேன்ல. டக்குன்னு இப்படியே ஒவ்வொரு விஷயமா யோசிப்பேன். அப்படி மறதி அப்படிங்கிறது இருக்கும். பல யோசனைகளில் ஒரு யோசனை மறந்துடும். அதனால் எப்போவுமே நம்மளோட அவேர்னஸ், நம்மளுடைய சிந்தனைகள் ஒரே நிலைப்பாட்டில் இருந்தால் மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் அவசியம் அனாவசியம் பார்த்துட்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு இடத்துக்கு போகிறோம், நம்ம பேசுகிறோம், ஒரு காரியத்தை பண்ணுறோம், ஐடியா சொல்லி கொடுக்குறதுலாம் தப்பு கிடையாது. அவள் எடுத்து சக்ஸஸ் பண்ணிவிட்டு போயிடுவாள். ரகசியமாக சொல்கிறேன்னு அவங்ககிட்ட சொல்லி கொடுத்தோன்னா அவங்க எடுத்து செயல்பட்டு போவாங்க. இப்படியே பல ஐடியா சொல்லி கொடுத்து பல பேர் உங்கள் கண்ணு முன்னாடி முன்னேறி தப்பு கிடையாது, முன்னேறதுக்கு முடியாது. ஆனால் நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் ஒரு விஷயத்தை நிர்ணயம் பண்ணிவிட்டு மூவ் பண்ண முடியாமல் தடுத்துன்னு இருக்கும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக லீட் பண்ணிங்கன்னா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் ரிஷப ராசி நண்பர்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வ வழிபாடு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ராம் ராம ராம கிருஷ்ண நாம வழிபாடு நல்ல பலன்களை தரும். மிதுன ராசி நண்பர்களுக்கு ஒரு காரியத்தை நம்ம எடுக்கிறோம், அந்த காரியம் ஏதோ இறைவனுடைய அனுகிரகத்தில் டப்பட்ட அந்த காரியம் நடந்துடும். பெரிய சந்தோஷமாக இருக்குது. அப்பா நான் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று. இப்போல்லாம் பார்த்தோம்னா ஓரளவுக்கு ஒரு நிர்ணயம் பண்ணி ஒரு விஷயத்தை நோக்கி நான் பிரயாணம் பண்ணுறேங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும், கவலையே பட வேண்டியதில்லை. ஒரு விஷயத்தை நிர்ணயம் செய்து கொண்டு அதன் பின்னால் நீங்கள் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். யதார்த்தமாக பேசி சிரிப்பில் நகைச்சுவையாக பேசும்போது சற்று கவனம் என்பது தேவை. நீங்கள் ஒன்று சொல்ல போய் அவள் ஒன்று புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. சில நபர்கள் ஏன் நம்ம கூட பேசுகிறா இவங்களுக்கு ஏதாவது காரியமாக நமக்கு எதாவது ஹெல்ப் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அவங்க காரியத்தை நம்மக்கிட்ட நிறையா சாதித்து கொள்ளக்கூடிய நபர்களாக இருந்து கொண்டிருப்பாள். அதனால் ரொம்ப பார்த்து மற்றவர்கள்ட்ட பழகிறது ரொம்ப நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். சரியான முயற்சி உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. ஹோட்டல் வச்சுருக்கவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கவங்களுக்கு அருமையான பலன்கள் இருக்கும். இந்த இன்டீரியர் சம்மந்தமான வேலைகள் பண்ணிவிட்டு ஏன் இவ்வளோ லேட் ஆகுதுன்னு தெரியலையே, நானும் இன்டீரியர் கொடுத்துருக்கேன், 10 நாள்னு சொன்னாங்க, நான் கிரகப்பிரவேச டேட்டை வேறு மாற்றிட்டேன், இத்தனை நாள்னு சொன்னாங்க, திருப்பியும் மாற்றிட்டு இருக்கேன். இவங்க பேசும்போது நல்லா தான் பேசுகிறாங்க. இதே மாதிரி தான் வெப்சைட்டு
அதே மாதிரி தான் ஒரு ஆப்பை உருவாக்குறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டுலாம் நீங்கள் ஒரு முடிவெடுப்பீங்க. அது பாட்டுக்கு ஒரு மாறி மாறி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்ருக்கு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு நல்ல காலங்கள், நல்ல நேரம். இந்த நேரத்தை பயன்படுத்திட்டோம்னா லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிடும். ஏன்னா இத்தனை நாள் இருந்தது போக இனிமே நம்ம நல்ல விஷயத்தை பற்றி யோசிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட ஒவ்வொன்றும் செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். மிகப்பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. போட்டி போட்டவர்கள் அதுக்கப்புறம் உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. நீங்கள் தான் ஜெயிக்கிறதுக்குண்டானது. குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு முன்னேற்றங்கள் இருக்குது. விவசாயம் பண்ணுறதுல மேலும் இந்த வாட்டி ஒரு நல்ல வருமானங்கள் வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும். பேங்க் லோன் எதிர்பார்த்தவங்க, ஹவுசிங் லோன் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக அது சேங்ஷன் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. எப்போவுமே ஒரு தடங்களாய் தான் அந்த காரியம் நடக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. முயற்சி பண்ணி ஜெயிக்கிறது நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், ஐயோ எனக்கு இப்படி ஆகிடுத்தே அப்படி ஆகிடுத்தே, நம்ம இனிமேல் இந்த தொழில் அப்படியே கையோடு அப்படி கிடையாது. ஒரு விஷயத்தில் தடங்கள், நஷ்டம், லாபம் எல்லாமே வர்றது தான். அதை தாண்டி ஜெயிக்கிறது தான் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு கடகராசி நண்பர்களுக்கு. சிம்மராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை மனசில் நிர்ணயம் பண்ணிவிட்டு அதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. 4-5 நாளாக அந்த பிரச்சனை அப்பா சாதாரண பிரச்சனை. நான் ஒரு முயற்சி பண்ணேன்னா அது இன்னொரு பிரச்சனை வருது. நான் ஒன்று பண்ணேன்னா அது இன்னொரு ப்ராப்ளம் வருது. இனிமேல் அதில் பற்றிலாம் கவலைப்பட வேண்டியது அவசியம் கிடையாது. நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு லாப பிரயாணமாக மாறும். ரொம்ப நாளாக இருந்த மனக்கசப்புகள் தீரும். தைரியமாக ஒவ்வொன்றிலையும் செயல்பட்டு ஜெயிச்சு வந்துடுவீங்க. கவலையே பட வேண்டாம். அயராது உழைச்ச விஷயத்துக்கு நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா இடம், வீடு, பொருள், வாகனங்கள் வாங்குறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. எதுலேயும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறது, அதனோட கமிட்மெண்ட்ஸ் உருவாக்கிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா எப்படியும் இந்த காலம் அஷ்டம சனி காலம்னு நமக்கு தெரிஞ்சு போயிடுது. ஆனால் இந்த காலத்தை பயன்படுத்தி கொடுக்கிறது காலத்தில் பயிர் செய்யணும்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் பயிர் செய்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர் போட்ட சண்டைகள், பிரச்சனைகள் அதை நினச்சி மனசில் வருத்தப்பட்டு ஒரு காரியமும் கிடையாது. கணவன் மனைவிக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வரும். அதை நினச்சி யோசித்து கவலைப்பட்டு அப்படியே ரொம்ப இருக்கிற ஒர்க்கை கெடுத்து இன்றைக்கி நம்ம வேலைக்கு போக வேண்டாம் அப்படிலாம் சொல்ல வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். சிம்மராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கன்னிராசி நண்பர்களே ஒரு சில விஷயங்கள் பெரியவங்க நமக்கு சொல்லுவாங்க. இப்போ வேண்டாம் சொன்னா கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் முடியாது, இப்போ தான் பண்ணுவேன், அதெல்லாம் கிடையாது, சொன்னா கேள அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெரியவர்கள் சொல்வதை கேட்பது ரொம்பவுமே நல்லது. ஒரு சில விஷயத்தில் வண்டியில் வேகமாக போகாது, வேகமாக போகக்கூடாது. ஒரு சில விஷயத்தில் உட்காந்து படி சொன்னாக்கே கடைசி நிமிஷத்தில் படிக்காதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் கரெக்டு தான். அந்த மாதிரி பெரியவர்கள் சொல்லுவதை கேட்பது நற்பலன்களை தரக்கூடியதாக அமைத்து கொடுக்கும். மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். அதே போன்று எல்இடி லைட் சம்மந்தமாக, ஃபேன் சம்மந்தமாக, ஹோம் ப்ராடக்ட்ஸ், ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாம் கடை வச்சுருக்கோம், ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கோம், மிகப்பெரிய ஷோரூம் நடத்தின்னு இருக்கிறவங்க அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான காலமாக இந்த காலங்கள் உண்டு. எண்ணிய காரியம் கண்டிப்பாக உங்களுக்கு ஜெயமாகும், வெற்றியாகும். நிறைய முயற்சிகளுக்கு சில தடங்கல்கள்லாம் வரும். இருந்தாலும் கஷ்டப்பட்டு ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். பிரயாணங்கள் அவசியம் அனாவசியம் பார்த்துட்டு பிரயாணம் பண்ணுறது நல்லது. போகிறது தப்பு கிடையாதுன்னா அவசியம் இதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. சில நேரங்களில் மற்றவங்களை பற்றி பேசி என்ன காரியம் ஆகுது. ஒருத்தவங்க உட்காந்து உங்கள்கிட்ட 1 மணி நேரம் பேசுகிறாங்க. அந்த 1 மணி நேரத்தில் அழகாக ரெஸ்ட் எடுக்கலாம், ஃபேமிலிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த 1 மணி நேரம் உங்கள் வீட்டில் உட்காந்து பேசலாம். இந்த மாதிரி ஏதேனும் உங்களுக்கு உதவியான சில காரியம் பண்ணலாம். வேறு அனாவசியமான உங்களுக்காக பிரயோஜனமாகக்கூடிய டாபிக் பேசுனீங்கன்னா நல்லது. பிரயோஜனமே இல்லாத டாபிக் பேசி அதனால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்லை. அதை மட்டும் யோசித்து பார்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ஐயப்ப சுவாமி வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்கள். துளாராசி நேயர்களுக்கு விடாது உழைப்பு. இந்த உழைப்பு தான் எப்போவுமே உங்களுக்கு கை கொடுக்கும்னு சொல்லலாம். இந்த உழைப்பு தான் உங்களுக்கு எப்பவுமே பலத்தையும் கொடுக்கும். அந்த உழைப்போடு சேர்ந்து ஒவ்வொரு விஷயத்தை செயல்படுத்துறது நல்லது. இருப்பினும் இன்றைய தினத்தில் யோசித்து செயல்படணும். மற்றவர்களை பற்றி கிண்டல் கேலி, மற்றவர்களை பற்றி பேசப்படாது. திரும்பி பார்த்தா அவளே உங்கள் கண்ணு முன்னாடி நின்றுருப்பா. டாக்டர் சொல்லக்கூடிய சில விஷயத்தை கடைபிடிக்கணும். சில பேர் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோனில் பார்க்குறாங்களா, இந்த க்ரீம் முகத்தில் தடவிக்கலாம், இந்த க்ரீமா இவங்க சொன்னாங்க உடனே நம்ம பண்ணிடலாம். அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஸ்கின்னு, தனித்தனி விதமான ஒரு
ஒரு உடல் அமைப்புகள் வந்து இருந்துட்டு இருக்கும். மற்றவர்கள் சொன்னார்கள்னு கேட்டு எடுத்து செயல்படுத்தக்கூடாது. ஒரு டாக்டர்கிட்ட போய் அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுண்டு, ஒரு டாக்டரை பார்த்தா 4 டாக்டர்கிட்ட கேட்டு பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அனலைஸ் பண்ணி பண்ணுறதை விட்டுட்டு டப்புன்னு நமக்கு தோணி எடுத்து இப்படி பண்ணுறேன், அந்த மாதிரி எந்த காரியத்தையும் பண்ணுறது தவிர்த்து கொள்வது நல்லது. கடனுக்காக கடன் வாங்க வேண்டாம். துளாராசி என்பர்கள் நிதானமாக செல்லுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய பலன்கள் உண்டு. இப்போ காலம் நன்னா இருக்குது, இந்த காலத்தோட பயிர் செய்யணும்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்குது. மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, அதுமாதிரி ஸ்டேஷனரி கடை சம்மந்தமாக ஃபேன்சி கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய நிறுவனம் ஃபினான்ஸ் சம்மந்தமான சில நிறுவனங்கள்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் இருக்கும். பெட்ரோல் பங்க்கு, கேஸ் பங்க்கு இது ஏற்படுத்தணும், இந்த இடம் வாங்க போகிறேன், இது போன்ற பேச்சுவார்த்தைகள்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். துளாராசி நண்பர்கள் முந்தியெல்லாம் விளையாண்டுருப்பீங்க. இந்த விளையாட்டை விட்டதுலேருந்து உடல் ஆரோக்கிய கேடுகள், அதனால் திருப்பியும் அந்த விளையாடுறது, திருப்பி உடலை வந்து பிரிஸ்காக வச்சுக்கணும். வேர்க்கணும்னு சொல்லுவாங்க டாக்டர். வேர்த்தாதான் நல்லது. சில பேர் வேர்க்கப்படாது, ஏசிலேயே உட்காந்துருக்கணும், அப்படி இல்லை. ஆர்டிஃபிஷியல் நம்ம உடம்பு வந்து வச்சுட்டு இருந்தோம்னா அது அவ்வளோ சிறப்பு கிடையாது. நேச்சுரலாக இந்த இயற்கை கொடுத்த பலன்களை அனுபவிக்கிறது தான் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் துளாராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா குலதெய்வ வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கண்டிப்பாக கூடி வரும்னு சொல்லலாம். ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம வந்து அதையே சிந்தனை பண்ணி அதே எண்ணத்தில் இருந்தோம்னா அந்த எண்ணம் எப்பவுமே வெற்றி இருக்கும்னு சொன்னாங்க. அதுலேயே ஊறணும், அதுலேயே நம்ம வந்து அதே சிந்தனை இருந்ததுன்னா அந்த தொழிலில் வந்து நம்ம ஜெயிக்காமல் விட மாட்டோம். ஏன்னா புது புது ஐடியாவை இயற்கை உங்களுக்கு கொடுக்கும். யாரோ ஒரு நபர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். அனுபவம் உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரி தொழில் ரீதியான கவனத்தை செலுத்திட்டிங்கன்னா மிகப்பெரிய பலன்கள். யூடியூபராக இருந்துருக்கவங்க, சோஷியல் மீடியாவில் இருந்துருக்கிறவங்க, அதே மாதிரி ஆன்லைனில் சில பொருட்கள்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, பிஸ்னஸ் எடுத்து பண்ணி ஆண்டர்பிரினராக இருந்துருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள். காலேஜ் வச்சுருக்கோம், ஸ்கூல் வச்சுருக்கிறவங்க, காலேஜ் பர்ச்சேஸ் பண்ணலாம்னு நினச்சோம், காலேஜ் விற்கலாம்னு நினச்சிட்டு இருக்கவங்க, இது போன்ற எண்ணங்களை கொண்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு விஷயத்தை மனசில் நிர்ணயித்து அதற்குண்டான நகர்வுகள் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு, இடமாற்ற எதிர்பார்த்தவங்களுக்கு கச்சிதமான மாற்றங்கள் கூடி வரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் மற்றவர்கள்ட்ட பகிர்ந்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. ஷோரூம் வச்சுட்டு இருக்கிறவங்க, புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தப்பு கிடையாது. அஸ்ட்ராலஜரை போய் பார்த்துட்டு நம்ம நேர காலமெல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நம்ம மூவ் பண்ணலாம். ஏன்னா குரு சரியில்லாத காலகட்டத்தில் நம்ம தெரியாத ஒரு பணத்தை கொடுத்து மாட்டிக்கவும் கூடாது. ₹1 ₹1,00,000 கொடுக்குறேன், ₹2 ₹2,00,000 கொடுக்குறேன், இந்த மாதிரி ஒரு ஸ்கேம்ல எல்லாம் மாட்டிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விருச்சிகராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல காலங்கள்ங்க. இந்த காலத்தை பயன்படுத்திக்கிறது ரொம்பவுமே நட்பலன்களை கொடுக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள், பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். குழந்தைகளுக்காக எதேனும் பண்ணுறது, இன்றைக்கி நிறையா பேர் குழந்தைகளுக்கு பிறந்த நாள், அதே மாதிரி கல்யாண நாள், இந்த மாதிரி விசேஷ நாட்களுக்கு நீங்கள் போயிட்டு வருவீங்க, இல்லைன்னா மற்றவர்களை வீட்டுக்கு அழைப்பீங்க. இந்த மாதிரி நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு லாப வெற்றி பிரயாணமாக அமையக்கூடியதாக இருக்கும். இன்றைய நேரத்தில் ஒரு நிகழ்ச்சிக்காக அதற்குண்டான முன் வேலைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, ப்ரீ ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. அதனால் ப்ரீ ஒர்க்கெல்லாம் எடுத்து பண்ணி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி மேட்ரிமோனி நடத்திட்டு இருக்கிறவங்க, அஸ்ட்ராலஜராக இருந்துருக்கவங்க, கோயில் அர்ச்சகராக இருந்துருக்கு, யோகா ஆசிரியராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதேமாதிரி ஸ்பிரிச்சுவல், அதாவது நிறையா ஆன்மீக விஷயத்தை எடுத்து பேசின்னு இருக்கிறவங்க, கோயில் வச்சுட்டு இருக்கிறவங்கள அருமையான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். மிகப்பெரிய கம்பெனி, இந்த கம்பெனியில் வந்து சாம்ராஜ்யம் மாதிரி நான் கொண்டு வந்துட்டேன், ₹1 2,000 கோடி கொண்டு வந்துட்டேன். ஆனால் இதை சஸ்டெயின் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாரோ ஒருத்தர் ஹெல்ப் இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு நல்ல மேனேஜராக இருந்தால் நல்லாயிருக்கும், நல்ல ஒரு சூப்பர்வைசர் இருந்தால் நல்லாயிருக்கும், எல்லா விஷயத்தையும் என்னோட டேக் கேர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் நல்லாயிருக்கும்னு எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல கச்சிதமான ஒரு ஆள் கிடைக்கும். அது உங்களுக்கு ஒரு பெரிய பயனுள்ளதாக அமையக்கூடியதாக இருக்கும். தனுசு ராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுலாம் ஆஞ்சநேயர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி நேயர்களே, ஒன்று விட்டு கொடுத்து போனால் தப்பே கிடையாது. ஏன்னா அப்போதைக்கு நம்ம வீம்பு காமிச்சிட்டு அப்போதைக்கு நம்ம அது அப்படியே வரும், என்ன பண்ணுறோன்னு தெரியாது, அது டக்கடன்னு பேசிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பேசக்கூடிய வார்த்தை அப்படியே நின்றும். அந்த பேசக்கூடிய வார்த்தை, ஆனால் கோவப்படுற இடத்துல கோவப்பட்டு தான் ஆகணும், அதை பற்றி நான் சொல்லலை. இருந்தாலும் அனாவசியம் உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்களே, அதுதான் உண்மையும் கூட. ப்ரெஷர் ஆகட்டும் சரி, சுகர் ஆகட்டும் சரி, நம்மளுடைய உடம்பினுடைய தன்மைகள் ஆகட்டும் சரி, அது நம்மளை பாதிக்கும் பின்னாடி. அதனால் முடிஞ்ச அளவுக்கு டென்ஷனை குறைச்சிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மகர ராசி அன்பர்கள் தூக்கத்தின் நேரத்தில் ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறது, கம்ப்யூட்டரை பார்த்துட்டு இருக்கிறது, இல்லை என்னோடய வேலையை நான் வந்து 3 மணி நேரம் ஆனாலும் முடிச்சு தான் ஆகணும், எல்லாம் கரெக்டு தான். ஆனால் உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரும். சொந்த பந்தங்களை சந்திக்கிறது, குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான நாள். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பார்த்துட்டு இருக்கிறவங்க,
ஒரு இந்த இந்த இது மட்டும் எனக்கு சக்ஸஸ் ஆச்சுன்னா போதும், என் லைஃபே செட்டில் ஆகும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அது 99% முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. கும்பராசி நண்பர்களே, சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம எப்போவுமே ஒரு முயற்சி பண்ணோம்னா அந்த முயற்சி நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. அந்த முயற்சி மிகப்பெரிய வெற்றி அளிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் ஏற்பட்ட ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக பதவி, பேர், புகழ், அந்தஸ்து சக்ஸஸ் ஆகக்கூடிய சூழ்நிலைகள். கணவர் மனைவியோட ஆரோக்கியத்தில் அக்கறையும், மனைவி கணவருடைய ஆரோக்கியத்தில் அக்கறையும் எடுத்து பார்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். கால் கழுத்து சம்பந்தமான உபாதைகள் அப்பப்போ இருந்துருக்கும். மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு நிர்வாகிக்கக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் சேலஞ்சிங் இருக்குமே, ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பின்னாட்களில் அது உங்களுக்கு சாதகமாக மாறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருந்துருக்கும். ஃபேமிலி பிரச்சனையில் கவனம் என்பது தேவை. யாராவது உங்கள் கணவரை பற்றியோ மனைவியை பற்றியோ உங்கள் கூட இருக்கிறவங்கள பற்றியோ லைட்டாக அப்படி மூட்டி விட்டாங்கன்னா ஐயோ இதை நம்பி அப்படியே போய் சண்டை போடுறது, அதெல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. சொல்கிறவங்க சொல்லிகிட்டே இருப்பா, கேட்குறது நமக்கு தான் இருக்குது, யோசிக்கிறது நம்மக்கிட்ட தான் இருக்குது. அது உண்மையாக என்னங்கிறத தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். கும்பராசி என்பர்கள் வேலையில் கவனம் செலுத்தி கடன்கள் வாங்காமல் ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம ஸ்ட்ரைட்டாக மனசை அதிலேயே கவனம் செலுத்தினோம்னா அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. மீனராசி நண்பர்களே, நிறைய பலன்கள், ஒவ்வொரு பலன்களாக நம்ம பார்த்து 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 இப்படி மாற்றிக்கணும், அப்படி மாற்றிக்கணும், அப்படி மாற்றிக்கணும், இப்படி மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா நம்ம மாற்றுவோம். அப்படி மாற்றுறதன் மூலமாக மெருகேற்றி நல்ல ஒளிர் வைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக மீனராசி என்பவர்களுக்கு உண்டு. பணவரவுகள் தேடி வரும். பணத்தை நோக்கி கவலைப்படாதீங்க, நிச்சயமாக உங்களுக்கு பணவரவு. பிரச்சனையும் தேடி தான் வரும், ஆனால் பிரச்சனைக்கு பெருசாக மனசு கொடுக்காதீங்க, இடம் கொடுக்காதீங்க. உங்ககிட்ட தப்பு இல்லையா, தைரியமாக இருங்க, எந்த விஷயமா இருந்தாலும் ஜெயிச்சு வந்துடுவீங்க. தப்பு இருந்ததா, ஆமாம் தப்பு தான், இனிமேல் அதை பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுலையும் ரொம்ப அக்செப்ட் பண்ணுறதுல ஸ்ட்ராங்காக இருங்க. அப்போ மனசை மட்டும் ஸ்ட்ராங்காக வச்சுட்டிங்கன்னா எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள். இன்றைக்கி புது மீட்டிங் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். மிகப்பெரிய நபர்களை சந்திப்பதன் மூலமாக ஆனந்தப்படக்கூடியதாக இருக்கும். திடீர் பிரயாணங்கள் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும். நான் எதிர்பார்க்கவே இல்லை இவங்களை சந்திப்பேன், இன்றைக்கி இவங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் எப்படி கிடச்சிதுன்னு மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு தன்மைகள் தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும். ரொம்ப பிடித்தவர்கள் கோபமாக பேச தான் செய்வாங்க. ஏன் பேசுகிறாங்க, எதுக்கு பேசுகிறாங்க, தப்பு நம்மக்கிட்ட இருக்கான்னு பார்த்து அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தெரியாத விஷயத்தில் போய் மாட்டிக்கிறதை தவிர்த்து கொள்வது நல்லது. பொய் சொல்லலாம், தப்பு கிடையாது, அதுவே போய் பழக்கமாகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை மற்றவர்கள் பார்த்து பழகி கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. மீனராசி என்பர்களுக்கு நேரம் காலம் நிச்சயமாக உதவி செய்யும். இன்றைய தினத்தில் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக அமையும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம் லாப பிரயாணமாக மாறக்கூடிய அற்புதமான நாளுங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுலாம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவலை பார்க்க போகிறோம். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம், நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு இடத்துக்கு போய் அந்த வீட்டுக்கு போய் பார்த்துருந்தேன். அவர்கள் எல்லாமே நம்ம ப்ரோக்ராமை பார்த்து மாற்றி வச்சுங்க, எதுக்குங்க என்னை கூப்பிட்டீங்கன்னு சொன்னேன். சார் வாஸ்து ரீதியாக வேறு ஏதாவது ஒரு இது இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அந்த கரெக்ஷன்ஸ் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். நல்ல ஏற்கனவே போகும்போது நல்ல சௌகரியமாக தான் இருந்தாங்க. நிகழ்ச்சி நம்மளை பார்த்துட்டு அவங்க எல்லாத்தையும் சரி பண்ணாங்க, நல்ல முன்னேற்றம் கிடச்சிருக்கு தான் சொன்னாங்க. இப்போ இன்னும் ரொம்ப செழிப்பாக இருக்காங்க. 3 விதமான கரெக்ஷன் சொன்னேன். அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் கொடுத்தது. என்ன அப்படின்னா, நல்ல பாசிட்டிவ் தரத்துக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், மணி அடித்து வீட்டில் வந்து பூஜை பண்ணுற வழக்கத்தை வைத்து கொள்ளுங்கள்னு சொன்னேன். மணி அடித்து பூஜை பண்ணுறது, காலையிலையும் சாயந்தரம் சரி மணி அடித்து நைவேத்தியம் பண்ணி பூஜை பண்ணுங்கன்னு சொன்னேன். அவங்க ரொம்ப அழகாக என்ன பண்ணாங்கன்னா, வீட்டில் மணி அடித்து பூஜை, அந்த தீபாராதனை காட்டுற இதை வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 தீபாராதனை வந்து காண்பிக்கிற, எப்படி கோயிலில் காண்பிக்கிறாங்களோ அந்த 3 தீபாராதனை வந்து காண்பிங்கன்னு சொல்லியிருந்தேன். அவங்க அந்த 3 தீபாராதனையை காண்பிச்சாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏக தீபம். அந்த ஏக தீபத்தை வாங்கிட்டு வச்சு ரொம்ப அழகாக, ஏன்னா அவங்க வீட்டில் வந்து சாமி ரூம் தனியாக இருக்குது, ரொம்ப நித்திய பூஜைகள் வந்து அவங்களுக்கு இருந்திருக்கு. இந்த ஏக தீபத்தை காண்பிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் திரிதீபம்னு சொல்லக்கூடிய 3 தீபத்தை காமிக்கிறது. அதுக்கப்புறம் பஞ்ச தீபம்னு சொல்லக்கூடிய 5 தீபத்தை காமிக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் வீட்டில் இருக்கக்கூடிய கற்பூரத்தை காமிக்கிறது. அப்படி நிதானமாக அந்த வீட்டில் வந்து மணியை ரொம்ப நேரம் அடித்து அவங்க பூஜை பண்ணுறதுல ரொம்ப வீட்டில் ஒரு குட் வைப்ரேஷன். அவங்க வீட்டுக்காரே சொல்லுவார், நான் நிறையா கவலைகள்லாம் வந்து இருந்தது, இப்போ இல்லை, எனக்கு ஒரு பெரிய திருப்தியாக இருக்குன்றத பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வீட்டில் இன்னொரு ஆன்மீக விஷயம் சொன்னால் அது அவங்களுக்கு ஒரு பெரிய பலன்கள் கொடுத்து, வீட்டுக்கு முன்னாடி வாஸ்து கண்ணாடி கடையில் விற்பாங்க. 650 ரூபா ஒரு கண்ணாடி தான் வரும். அந்த கண்ணாடி வந்து நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம், ஆனால் நம்ம அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாது.
சப்போஸ் உங்கள் திசைக்கு அந்த வீடு வந்து இல்லைன்னா வீடு சில வீடு பார்த்திங்கன்னா கிராஸில் இருந்துட்டுருக்கும், சில வீட்டில் பார்த்திங்கன்னா கிராஸில் இருந்துட்டுருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன் நேராக கிழக்க பார்த்து அந்த கண்ணாடியை வந்து கிழக்க பார்த்து சூரியன் வந்து நேராக அந்த கண்ணாடியில் படுற மாதிரி அந்த வீட்டில் அதில் மாட்டி வச்சிட்டிங்கன்னா போதும், மிகப்பெரிய எனர்ஜி வந்து அந்த வீட்டில் வந்து சேரும். ஸோ அதான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இந்த இடத்துல இந்த இடத்துல மாட்டுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. 3வது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவங்க வீட்டில் ஃபவுண்டெயின், அதாவது அந்த நீர் வீழ்ச்சி இருக்கக்கூடிய அந்த இதை வந்து பண்ணோம். அது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நல்ல பண வரவுகளை கொடுத்தது, நல்ல பண ஃப்ளோ வந்து அவங்க வீட்டில் வந்து கொடுத்தது. இந்த 3 வாஸ்து அவங்க வீட்டுக்கு போய் அந்த டிப்ஸ் சொல்லி ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்த அளவுக்கு இருந்தது. அதே மாதிரி வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த 3 வாஸ்துவும் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறவும் செய்யும். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷ் ஐயர்.